அம்மா உணவகம் லாபம் வரலன்றது மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க. அதோட பெரிய கொடுமை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா லாபத்துக்காக ஆரம்பிச்ச விஷயம் அம்மா உணவகம் கிடையாது. மக்களுக்கு வயிறு நிறையாத சாப்பாடு போடணும், மனசு நிறையணும் அப்படின்றதுதான் அம்மாவோட எண்ணம். அப்படின்னு இருக்கும்போது மேயர் பிரியா அவர்கள் அப்படி சொன்னது அத்தனை மக்களுக்கும் இன்னைக்கு வருத்தம். கொரோனா காலகட்டத்துல அம்மா உணவகம் தான் மக்களுக்கு அத்தனை விஷயங்களும் கொடுத்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம், தாலிக்கு தங்கம் அப்படின்ற ஏகப்பட்ட திட்டங்கள், அதுக்கு ஈடா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நகை கடனை ரத்து செய்யாம இருக்காங்க, மாணவர்களோட கடனை ரத்து செய்யாம இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இத்தனை விஷயங்கள் தாண்டி ஒரு நீட்டு தேர்வுக்கு ரகசியம் தெரியும் சொன்னாரு உதயநிதி. அதாவது அவர் எதுக்கு டெபியூட்டி சிஎம் ஆனாருன்னே தெரியல. அவர் ஆனத்துக்கு அட்லீஸ்ட் நீட்டுக்காவது அந்த ரகசியத்தையாவது சொல்லியிருக்கணும், அதையும் சொல்லல. அப்படின்னு இருக்கும்போது எதுவுமே செய்யாம இன்னைக்கு ஆட்சியில வெறும் பொம்மை போல இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் இன்னைக்கு இன்னொரு அறிக்கை கொடுத்து அது மக்களுக்கு செய்ய போறாங்க என்றால் அது தவறு. ஏன்னா இந்த ஒரு குடும்பம் நல்லா சம்பாதிச்சுட்டாங்க, முதலீடு செஞ்சும் சம்பாதிச்சாங்க. இந்த குடும்பத்துக்கு தான் அது போய் சேர்ந்துச்சு. ஏன்னா எந்த இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கல. அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துச்சு. ஸோ அதனால முதலீடும் சரி, சென்ட்ரல்ல இருந்து வந்த பணமும் சரி, அதுக்கப்புறம் நீங்க 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பதிலே இல்லாம அத்தனை காசும் நீங்க என்ன பண்ணீங்கன்றதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம, எந்த மினிஸ்டரும் பதில் சொல்லாம, எந்த சிஎம்மும் பதில் சொல்லாம அப்படியே இன்னொரு பொய்யான அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாத்தலான்னு இருக்காங்க. அது நடக்காது இந்த வாட்டி இந்த எலெக்ஷன்ல அப்படின்றதா சொல்லுவேன்.